السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. تفسير الجلالين. இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மஹுமல்லா அன்னவர்களினுடைய தஃசீருல் ஜலாலைனி கிதாபினுடைய 13ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். எனும் நல்ல ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கே QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தஃசீருல் ஜலாலைன் கிதாபினுடைய 13ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், குர்ஆனினுடைய ஜுசுக்கள் வரிசையிலே 26வது ஜுசுவான ஹாமீம் ஜுசு, அதனுடைய முதல் சூறாவான சூரத்துல் அஹ்காஃபினுடைய சூறா. இந்த சூறா குர்ஆனினுடைய சூறாக்கள் வரிசையில் 46வது சூறா. இந்த சூறாவின் 21, 22, 23 ஆகிய 3 ஆயத்துகளை பற்றி தான் நாம் இன்றைய பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய இந்த ஆயத்துக்களை நம்ம வாசிக்கும் பொழுதே நமக்கு தெளிவான முறையில் விளங்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் சுருக்கமாக இந்த 3 ஆயத்துகளும் என்ன செய்தியை சொல்ல வருதுன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டத்தார்களான ஆது சமூகம், அந்த ஆது சமூகத்திற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த எச்சரிக்கை என்ன, அந்த எச்சரிக்கையை எப்படி அவர்கள் ஏளனமாக பார்த்து பதில் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு அந்த ஏளனமாக அவர்கள் கொடுத்த பதிலுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதில் என்ன, இந்த 3 செய்திகளை தான் நாம இந்த 3 ஆயத்துகளில் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம இந்த பாடத்திற்குள் சென்று இந்த ஆயத்துகளை ஓதி அவைகளுக்கான தர்ஜமா மொழிபெயர்ப்பு, அதனை தொடர்ந்து மேலோட்டமான விளக்கம், அதே போன்று தஃசீர் ஜலாலைனியில் வந்த விளக்கம், அதையும் தாண்டி ஒரு சில வரிகளுக்கு வார்த்தைகளுக்கு இமாம் குர்துபி, இமாம் சுவாவி, இது போன்ற இமாம்கள் என்னென்ன விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க என்பதையும் நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க கிதாபிற்குள்ளே செல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் இந்த 21வது ஆயத், அஹ்காஃப் சூராவினுடைய 21வது ஆயத்தை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த ஆயத்தை முதலில் பார்ப்பவாங்க. பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வذ்குர் அஹா ஆத் إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم என்று வரக்கூடியதான இந்த ஆயத். அப்ப இந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பை, தர்ஜமாவை நாம முதலில் பார்ப்போம். பாருங்க. பதுக்குர், நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். அஹா ஆதின், ஆது கூட்டத்தாரின் சகோதரரை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதாவது இது அன்தர கௌமஹு, அன்தர அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார் அர்த்தம். எச்சரிக்கை செய்தார். அன்தருடைய ஃபாயில் யாரு? இந்த அஹ், அதாவது அஹை கொண்டு முராது ஹூத் அலைஹிஸ்ஸலாம். நம்ம தஃசீர்கள்ல விளக்குவோம். அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செய்த நேரத்தை கௌமஹு, தங்களுடைய கூட்டத்தாருக்கு, அப்ப தங்களுடைய கூட்டத்தாருக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஆது கூட்டத்தின் சகோதரர் எச்சரிக்கை செய்த நேரத்தை நினைவு கூறுங்கள். அப்ப சகோதரரைனா அதாவது நேரத்தை பதில் இஸ்திமால் நம்ம சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் தஃசீர்கள்ல விரிவா பார்ப்போம்.
ஆது கூட்டத்தாரின் சகோதரரைனா, அதாவது அவர் தன் கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்த நேரத்தை நினைவு கூறுங்கள். எங்கே? பில் அஹ்காஃபி, அஹ்காஃப் என்ற இடத்திலே. வகத் ஹலத்தின் நுதுரு, நிச்சயமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள் முன் சென்று விட்டதான நிலையில், மின்பைனி எதைஹி, அவருக்கு முன்னாலிலிருந்தும், மின் ஹல்ஃபிஹி, இன்னும் அவருக்கு பின்னாலிலிருந்தும். அப்ப அவருக்கு முன்னும் இன்னும் அவருக்கு பின்னும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள், ரசூல்மார்கள் முந்தி சென்று இருக்கக்கூடியதான நிலையில், இந்த ஹீவுடைய லமீர் இந்த அஹ், அதாவது ஹூத் அலை இஸ்லாம். இந்த ஹீ லமீரும் அந்த அஹ் தான், அதாவது ஹூத் அலை இஸ்லாம். அப்ப அந்த ஹூத் அலை இஸ்லாமிற்கு முன்னும் பின்னுமாக பல ரசூல்மார்கள், இறை தூதர்கள் சென்று இருக்கக்கூடியதான நிலையில் அவர் தன் கூட்டத்தாருக்கு அஹ்காஃப் என்ற இடத்தில் எச்சரிக்கை செய்தார். என்னன்னு எச்சரிக்கை செய்தாரு? அல்லா தஅபுது இல்லல்லாஹ், தன் கூட்டத்தார்களை பார்த்து நீங்கள் வணங்காதீர்கள், இல்லல்லாஹ, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர் என்று எச்சரிக்கை செய்தார். ஏனென்றால் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, இன்னி, யார் சொல்றா? ஹூத் அலை இஸ்லாம் தன் கூட்டத்தார்களிடத்தில் எச்சரிக்கை செய்த வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க. நீங்கள் அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். இன்னி, நிச்சயமாக நானாகிறவன், அஹாஃபு அஹாஃபு அலைக்கும், உங்கள் மீது நான் பயப்படுகிறேன், அதாப யௌமின் அதீம், மகத்தான நாளினுடைய வேதனையை, அதாவது மறுமை நாளினுடைய வேதனையை உங்கள் மீது நான் பயப்படுகிறேன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஆது கூட்டத்தாரின் சகோதரரான ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் கூட்டத்தாருக்கு அஹ்காஃப் என்ற இடத்திலே எச்சரிக்கை செய்த அந்த நேரத்தை நபியே நீர் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதான இந்த வார்த்தை, இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கம் நமக்கு அர்த்தம் வைக்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும். என்னது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அஹ்காஃப் என்ற சூரா, இந்த சூராவுக்கு அஹ்காஃப்னு பேர் வர்றதுக்கு காரணமே இந்த அஹ்காஃப் என்ற வார்த்தை இந்த சூறால இடம்பெறுது. அந்த வார்த்தை இடம்பெறக்கூடிய ஆயத்து இந்த 21வது ஆயத்து. பொதுவா இந்த சூறாவே எச்சரிக்கை, இன்தாருடைய சூறாங்கிறாங்க. நிறைய எச்சரிக்கைகளை பாவம் செய்பவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் கொடுக்கக்கூடியதான சூறா தான் இந்த சூறா. அந்த வரிசையில இந்த சூறா ஆது கூட்டத்தார்களினுடைய செய்தியை அல்லாஹ் இங்கே சொல்வதன் மூலமாக ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். அவங்க எச்சரிக்கை செய்தும் அவங்க என்ன பண்ணல? ஈமான் கொள்ளல. அதனால அவங்களுக்கு வேதனை என்றதான் தொடர்ந்து சில ஆயத்துகள்ல சொல்லுவான். அப்போ ஆது கூட்டத்தார்களுக்கான எச்சரிக்கையாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல நமக்கு சொல்லி தருகிறான். சரி பாருங்க, இப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம பார்ப்போம். தப்சீர் ஜலாலைன் என்ன சொல்றாங்க பார்ப்போம். வதுகுர் அஹா ஆது. அப்போ ஆது கூட்டத்தினுடைய சகோதரரைனா ஹுவ, அவராகிறவர். எவராகிறவர்? இந்த அகை பார்த்து லமீர் மீளுது. அந்த சகோதரராகிறவர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். யார்? ஹூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கிறார்கள் என்பதாக நமக்கு இங்க சொல்லித்தராங்க. அப்ப இங்க ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் சொன்ன செய்தியை குறிப்பிடுறாங்க. என்னன்னு பாருங்க. வலா ஹிலாஃப ஃபீ ஸாலிக, இந்த மேல் சொல்லப்பட்டதான கருத்திலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இந்த ஆது கூட்டத்தினுடைய சகோதரர்னா யாருதான் முராது அங்க நாடப்படுவது? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படிங்கிற விஷயத்துல எந்த விதமான எண்ணம் இல்ல, மாற்று கருத்துகளும் இல்லை என்பதாக நமக்கு இங்க சொல்லித்தராங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. அப்ப சகோதரர்னா என்ன? அப்போ ரொம்ப டீப் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கம் அப்படியெல்லாம் இல்ல. அல் உஹுவத்து ஹுனா ஃபின் நஸபி லா ஃபித் தீன். இங்க சகோதரர்னா நசபு ரீதியா, குடும்ப பந்த உறவு ரீதியாகத்தான் அவங்க சகோதரரை தவிர, மார்க்கம் ரீதியாக நாம சொல்லுவோம் இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லோருமே சகோதரர், அதாவது ஃபித்தீனி, மார்க்கம் விஷயத்துல நம்ம எல்லாம் சகோதரர்கள் சொல்லுவோமா இல்லையா? அந்த ரீதியில ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன இல்ல, ஆது கூட்டத்திற்கு சகோதரர் அல்ல. நசபு ரீதியா அவங்க குடும்ப பாரம்பரியம் பரம்பரை, அந்த குடும்ப உறவு ரீதியாக யார் சகோதரர்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆது கூட்டத்திற்கு சகோதரர் என்று இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் குறிப்பிட்ட செய்தி இங்க நமக்கு சொல்லி தராங்க. சரி பாருங்க, இப்ப அடுத்த விஷயம் என்னது? இது இது பதுல் இஷ்திமால்னு சொல்றாங்க. இந்த பதில் இஷ்திமால் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விளக்கங்கள் நமக்கு சொல்றாங்க. பதில் இஷ்திமால்னு என்னதுன்னா, அது முபுதல் மின்ஹுவிலிருந்து இந்த பதில் ஒரு ஜுஸ் ஆக இருக்காது. ஆனா அதன் மீது பொதிந்து உள்வாங்கி சில கருத்துக்களை கொண்டு வரும். உதாரணமா அஜபனி,
ஜெயிதுன் ஹுலுகுஹு சொல்றோன்னு வைங்களேன், ஜெயிது அவனுடைய குணங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னு சொல்றோம்னா, இந்த ஜெயிதினுடைய ஒரு பகுதியோ அல்ல அந்த குணம் என்பது ஜெய்தினோடு சம்பந்தமான ஒன்று. அப்ப முபுதல் மின்ஹுவினோடு சம்பந்தமான ஒன்றை பதிலாக சொல்லப்படும். அப்ப இங்க வந்து என்ன பாருங்க, ஆது கூட்டத்தாரின் சகோதரர் நம்ம ஹூத் அலி இஸ்லாம்னே சொல்லுவோம். ஹூத் அலி இஸ்லாத்தை நினைவு கூறுங்கள் நபியேனா, அதாவது அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த நேரத்தை அவர்களோடு சம்பந்தமான ஒன்றை சொல்றாங்க. பதிலு குல்லுனா முபுதல் மின்ஹுடைய குல்ல முராதா இருக்கும், நோக்கமா இருக்கும். பதிலு பாலுனா முபுதல் மின்ஹுவான அஹு என்பதனுடைய ஏதாவது அதனுடைய ஒரு பகுதி இந்த இது பதிலா வந்திருக்கும். ஆனா இங்க ரெண்டுமே கிடையாது. அந்த ஹூத் அலி இஸ்லாமினோடு சம்பந்தமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் பதிலு இஷ்திமாலின் என்பதாக நமக்கு இங்கே சொல்லி தராங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ். இது என்பது என்னது, லர்ஃப். இது என்பது என்னது, லர்ஃப். இஸ்முதான் லர்ஃபு ஜமானு. இங்க பதில் எங்கிருந்து பதில், அஹா என்பதிலிருந்து பதில் நஸ்பினுடைய மஹல். அப்ப அனுதரா கௌமஹூனா தன் கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்தார்னு என்ன அர்த்தம், ஹவ்வஃபஹும் அவர்களை பயமுறுத்தினார். எங்கே, பில் அஹகாஃப், அஹகாஃப் என்ற இடத்திலே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வாதிம் பில் யமனி, யமனிலே உள்ள ஒரு ஓடை. எது, அஹகாஃப் என்பது. பிஹி அந்த ஓடையில், அதாவது அந்த அஹகாஃப் என்ற இடத்திலே இருக்கிறது, மனாசிலுஹும் அந்த ஆது கூட்டத்தார்கள் அவர்களினுடைய இருப்பிடங்களாகிறது, தங்கும் இடங்களாகிறது அங்கே இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. நிறைய கருத்துக்கள் இந்த அஹகாஃப் என்ற இடத்திற்கு வரும். ஹிக்கஃப் என்பதனுடைய பன்மைதான் அஹகாஃப். மணல் மேடுக்கு தான் அசல் ஹிக்கஃப்னு சொல்லுவாங்க. அப்ப மணல் மேடுகள் அதான் அடுத்த அஹகாஃபுக்கு. அப்ப இங்க வந்து முராது என்னதுன்னா, ஒட்டுமொத்த கருத்தின்படி மசாக்கினு ஆது, அதான் என்னது இங்க ஒட்டுமொத்த கருத்தின்படி, அதாவது ஆது கூட்டத்தார்களுடைய தங்கும் இடங்கள் தான் இங்க முராது என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து ஹலத்தின் நுதுரு, எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் சென்று விட்டார்கள் அப்படின்னா, அதாவது மலத்திர் ருசுலு இறை தூதர்கள் சென்று விட்டார்கள், சென்று விட்டதான நிலையில், மிம்பைனி எதைஹி அவருக்கு முன்னும், வமின் ஹல்ஃபிஹி அவருக்கு பின்னும்னா நமக்கு தப்சீல நேரடியான விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது மின் கபுலு மின் கபிலி ஹூதின், ஹூத் அலை இஸ்லாமிற்கு முன்னிலிருந்தும், வமிம் பாதிஹி அவருக்கு பின்னிலிருந்தும் என்னது சில இறை தூதுவர்கள் சென்று விட்டார்கள். எதன் பக்கம், இலா அக்வாமிஹிம் அவரவர்களினுடைய கூட்டத்தார்களின் பக்கம் உண்டான தூதுவர்கள், அவரவர்களின் கூட்டத்தார்களின் பக்கம் உண்டான தூதுவர்கள் சென்று விட்டார்கள்னா, அப்போ ஹூத் அலை இஸ்லாமிற்கு முன்னாடி யார் இருந்தா பின்னாடி யார் இருந்தா அதை நமக்கு இங்க சொல்லித்தராங்க பாருங்க. ஹூத் அலை இஸ்லாமிற்கு முன்னாடி இருந்த நபர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அதை ஒரு 4 நபிமார்களை சொல்றாங்க. ஆதம், வஷீஸ், வ இத்ரீஸ், வ நூஹ் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க தான் ஹூத் அலை இஸ்லாமிற்கு முன்னாடி இருந்த தூதுவர்களாமா. அதே சமயம் ஹூத் அலி இஸ்லாமிற்கு பின்னாடி இருந்தவர்கள் யார் அப்படின்னா, சாலிஹ், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிமுஸ்ஸலாம். இவர்களை தொடர்ந்து வரக்கூடியதான என்னது சில தூதுவர்கள் என்பதாக நமக்கு இந்த வார்த்தைக்கு விளக்கங்கள் நமக்கு சொல்லி தராங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க, இந்த இலா அக்வாமிஹிம் இருக்குதா இல்லையா, இதை எங்க தாழ்லுக்காக்கணும்னா மலத் என்பதோடு தாழ்லுக்காக்கணும். அப்போ தங்கள் கூட்டத்தார்களின் பக்கம் சென்றார்கள் அப்படின்னு என்ன வைக்கணும், அர்த்தம் வைக்கணும்னு தப்சீர் ஜலாலைனியுடைய ஹாஷியாவான ஹாஷியத்து சுவாவியில நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப நம்ம இந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாருங்க, அன் அதாவது அதாவது பி அன் கால. அப்ப எச்சரிக்கை செய்தார்கள் தங்கள் கூட்டத்தாருக்கு, அந்த எச்சரிக்கை செய்த நேரத்தை நினைவு கூறுங்கள்னா என்னன்னு எச்சரிக்கை செஞ்சாங்க, பி அன் கால. இந்த அன்னுக்கு முன்னாடி பாங்கிற ஒண்ணு மறைஞ்சிருக்கும், அந்த பாக்கு தசப்புரியான பான்னு சொல்லுவாங்க. அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த அந்த சூரத்தை, அந்த முறையை விளக்கி காட்டக்கூடிய ஒரு பா இது. அப்ப எப்படி எச்சரிக்கை செய்தார்கள், அன்கால அப்படின்னா அவர் சொல்வதன் மூலமாக, யார் ஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்வதன் மூலமாக. என்ன சொல்வதன் மூலமாக பாருங்க, என்ன சொல்றாங்க, லா தஅபுது இல்லல்லாஹ், அப்படிதானே, இந்த அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் அப்படின்னு. ஜும்லத்து வகது ஹலத், வகது ஹலத்தின் நுதுரு மின் பைனி யதைஹி வமின் ஹல்ஃபிஹி என்கிற இந்த ஜும்லாவாகிறது, இந்த வாசகமாகிறது, முஅத்தரிலத்துன் குறுக்கே வந்த ஒன்றாக, குறுக்கே வந்த ஒரு வாசகமாக இருக்கிறது. எதற்கும் மத்தியில குறுக்க, எச்சரிக்கை செய்தார் அப்படின்னா
என்ன அர்த்தம்? என்ன எச்சரிக்கை செய்தார்கள்? லா தஅபுது இல்லதான். இப்ப கிட்டத்தட்ட கால மக்கூலா மாதிரி இது. கால சொன்னார், எதை சொன்னாருங்கிறது மக்கூலா அப்படிதானே? அதே மாதிரி எச்சரிக்கை செய்தார். என்னன்னு எச்சரிக்கை செய்தாங்க? அல்லா தஅபுது இல்லல்லான்னு. அப்ப இது ஒரு கால மக்கூலா போல. அப்ப அவைகளுக்கு மத்தியில் குறுக்கே வந்த ஜும்லா தான் இந்த வகத் ஹலத்தின் நுதுரு மின் பைனி யதைஹி வமின் ஹல்ஃபிஹிங்கிறாங்க. அதைத்தான் இங்கேயும் நமக்கு குறிப்பிடுறாங்க. ஜும்லா முஅத்தரில்லா அப்படின்னு கீழே நமக்கு விளக்கங்களால் சொல்லி கொடுக்கப்படுகிறது. சில பேர் ஹால் என்பதாக வைக்கிறாங்க. பைலா இமாமுடைய கருத்துப்படி நமக்கு அது எங்கே அதிகப்படியான விளக்கம் தான். நமக்கு முசன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தை என்ன? என்னது? இந்த வகது ஹலத்தின் நுதுருங்கிற ஜும்லா என்னது? ஜும்லா முஅத்தரிலா. சரிங்களா? அப்ப பாருங்க, அடுத்து இன்னி அஹாஃபு அலைக்கும் அப்படின்னா உங்கள் மீது நான் பயப்படுகிறேன்னா எப்போ? இன் அபத்தும் கைரல்லாஹி, அல்லாஹ் அல்லாத ஒன்றை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்கள் மீது நான் பயப்படுகிறேன். எதை? அதாப யௌமின் அதீம், மகத்தான நாளினுடைய, அதாவது மறுமை நாளினுடைய வேதனையை நான் பயப்படுகிறேன் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப அல்ஹம்துலில்லா, இந்த இந்த ஆயத்தினுடைய பொருள், அதே போன்று மேலோட்டமான விளக்கம், தப்சீர் ஜலாலைனியில் வந்த விளக்கம், இமாம் சாவி, இமாம் குர்திப் ரஹ்மஹுமுல்லாஹ் போன்ற இமாம்கள் சொல்லப்பட்ட கருத்தை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. வாங்க நம்ம அடுத்த ஆயத்திற்கு போலாம். 22வது ஆயத்து. காலு அஜித்தனா லிதஃபிகனா அன் ஆலிஹதினா ஃபஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்திற்கு உண்டான பொருள் பாருங்க. காலு, அந்த மக்கள் சொன்னார்கள். யாரு? அதாவது ஆது கூட்டத்தார்கள். ஆது கூட்டத்தார்கள். கவுமுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஹூத் அலி இஸ்லாமினுடைய கூட்டத்தார்களான இந்த ஆது சமூகத்தினர்கள் சொன்னார்கள். எதற்கு? அதாவது ஹூத் அலி இஸ்லாம் இப்படி சொல்றாங்க. என்னது? நீங்க நான் சொன்ன பேச்ச கேட்காம என்னது அல்லாஹுவை அல்லாத மற்றவற்றை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீங்கன்னா இனி அஹாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், உங்களுக்கு ஒரு பெரிய வேதனை இருக்கு, அதை நான் பயந்துக்கிறேன் அப்படின்னு யாரு சொல்றா? ஹூத் அலை இஸ்லாம் சொன்ன பொழுது காலு, அதற்கு பதிலாக அந்த மக்கள் சொன்னார்கள், அஜித்தனா, எங்களிடத்தில் நீர் வந்துள்ளீரா, எங்களிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா, லிதஃபிகனா அன் ஆலிஹத்தினா, எங்களுடைய கடவுள்களை விட்டும் எங்களை திருப்புவதற்காக எங்களிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீரா, ஃபஅதினா, அப்படி என்றால் நீங்கள் கொண்டு வாருங்கள், எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள், பிமா தஇதுனா, எங்களை நீங்கள் பயமுறுத்துகிறீர்களே அந்த ஒன்றை கொண்டு எங்களிடத்தில் நீங்கள் வாருங்கள், இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களிலிருந்தும் நீங்கள் ஆகியிருந்தால் என்று சொல்லக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, மேல நமக்கு சொன்ன அந்த ஹூத் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தைக்கு இவங்க பதில் கொடுக்குறாங்க. எப்படி? எங்களை எங்க கடவுள்களை விட்டும் திருப்புறதுக்காகவா நீங்க வந்திருக்கிறீங்க? நாங்க எங்க கடவுள்களை வணங்கிட்டு இருக்கிறோம், எங்க எங்க கடவுள்களை விட்டும் எங்களை திருப்புறதுக்காக நீங்க வந்திருக்கிறீர்களா? அப்போ அந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க எதை கொண்டு எங்க பயமுறுத்து? அந்த வேதனையை கொண்டு தானே, அதை முடிஞ்ச கொண்டு வாங்களே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. யார்? அந்த கூட்டத்தார்கள். அதான் இந்த ஆயத். பாருங்க, தஃப்சீர் ஜலாலைன்ல வந்த விளக்கம் என்ன பாருங்க. லிதஸ்ரிஃபனா அல்லது லிதுஸ்ரிஃபனா, எங்களை நீங்கள் திருப்புவதற்காக, அன் இபாதத்திஹா, அவைகள், இந்த ஹாவுடைய தமீர் ஆலிஹத், கடவுள்கள், எங்களுடைய கடவுள்களை வணங்குவதை விட்டும் எங்களை நீங்கள் திருப்புவதற்காக எங்களிடத்தில் வந்திருக்கிறீரா அப்படின்னு யார் கேட்கிறா? அந்த ஆதினுடைய அந்த, அதாவது கூட்டத்தார்களான அந்த ஹூத் அலி இஸ்லாமுடைய கூட்டத்தார்கள் கேட்கிற அந்த வார்த்தை இது. அப்போ நீங்கள் எங்களிடத்தில் வாருங்கள், எதை எங்களிடத்தில் நீங்கள் பயமுறுத்துகிறீர்களோ எங்களை, அந்த ஒன்றை கொண்டுனா, அந்த ஒன்று என்னது? இந்த மாக்கு பயானியா, இந்த மாங்கிற மௌசூலுக்கு பயான் வெண்மலியாதான், மினல் அதாபி, வேதனையினால். எதற்கான வேதனை? அலா இபாதத்திஹா, அவைகளை, அந்த சிலைகளை, அல்லாஹ் அல்லாத அந்த கடவுள்களை வணங்குவதன் மீது உண்டான வேதனையினால் எங்களை நீங்கள் பயமுறுத்துகிறீர்களே, அந்த ஒன்றை கொண்டு நீங்கள் வாருங்கள், இன்குன்த மினஸ் ஸாதிகீன், நீங்கள் ஆகியிருந்தால், மினஸ் ஸாதிகீன, உண்மையாளர்களில் இருந்தும் நீங்கள் ஆகியிருந்தால். எது விஷயத்துல உண்மையாளர்கள்? ஃபி அன்னஹு யஅதீனா, நிச்சயமாக, அன்னஹு ஹூனா அந்த வேதனையாகிறது, நிச்சயமாக அந்த
வேதனையாகிறது யதீனா எங்களிடத்தில் வரும் என்கிற விஷயத்தில் உண்மையாளர்களிலிருந்தும் நீங்கள் ஆகியிருந்தால் அந்த வேதனையை கொண்டு வாங்க அப்படின்னு யாரு சொல்றா? அந்த ஆது கூட்டத்தார்கள், அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் இப்படி சொல்றாங்க. அப்ப இதற்கு அடுத்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற பதிலை அல்லாஹ் அடுத்த ஆயத்துல கொண்டு வரான் பாருங்க. கால இன்னமல் இல்மு இன்தல்லாஹ் வ உபல்லிகுகும் மா உர்சில்து பிஹி வலாகின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன் என்று வரக்கூடியதான இந்த ஆயத். அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுக்கறாங்க. கால ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? இன்னமல் இல்மு, அது குறித்ததான ஞானம் என்பதெல்லாம் இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்திலாக இருக்கின்றது. எது குறித்ததான ஞானம்? உங்களுக்கு எப்ப வேதனை வரும் அப்படிங்கிறதுல அல்லாஹ்க்கு தான் தெரியும். பல்லிகுக்கும் மா உர்சில்து பிஹி, எதை கொண்டு நான் அனுப்பப்பட்டேனோ அந்த ஒன்றை உங்களுக்கு நான் எத்தி வைக்கின்றேன். பல்லிகுக்கும்னா உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன், அதை உங்களிடத்தில் நான் சேர்த்து விடுகிறேன். மா உர்சில்து பிஹி, எதை கொண்டு நான் அனுப்பப்பட்டேனோ அந்த ஒன்றை. வலாகின்னி, என்றாலும் நானாகிறவன், அராக்கும் உங்களை பார்க்கிறேன், கௌமன் ஒரு கூட்டமாக, தஜ்ஹலூன் அறியாத கூட்டமாக உங்களை நான் பார்க்கிறேன், அதாவது மடையர்களான கூட்டமாக உங்களை நான் பார்க்கிறேன் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற வார்த்தை. அதாவது இவங்க இவ்வளவு எச்சரிக்கை செய்யறாங்க, ஒரு நபி, ஒரு இறை தூதர், அதையெல்லாம் ஏற்காம அதாப கொண்டு வாங்களே பார்ப்போங்கிறாங்க, வேதனைய. அப்பதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு எப்ப வேதனை வரும்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். நான் என்னுடைய கடமையை உங்களுக்கு நான் எத்தி வச்சுட்டேன். ஆனா ஒண்ணு, உங்களை நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு மடையர்களான, அறிவிலிகளான, ஒன்றும் அறியாத கூட்டமாக நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. தஃப்சீர் ஜலாலைனில இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. காலனா யாரு? ஹூதுன், அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இன்னமல் இல்மு இன்தல்லாஹி, அப்போ அது குறித்ததான ஞானம் என்பதெல்லாம் அல்லாஹ்விடத்திலாக இருக்கிறதுனா ஹுவ, அந்த ஞானம் என்பதாகிறது அல்லதி ஒரு ஞானமாக இருக்கிறது, யுலிமு அது அறிவிக்கும், மதா யதீக்குமுல் அதாபு வேதனை உங்களிடத்தில் வருவது எப்போது என்பதை அறிவிக்குமே, அப்படிப்பட்டதான அந்த ஞானமாகிறது என்பதாக நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஹுவ, அந்த அல்லாஹு ஆகிறவன், அல்லதி ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறாங்க? யஅலமு அவன்தான் அறிவான், அல்லதி ஒருவனாக இருக்கிறான், யஅலமு அந்த ஒருவன் தான் அறிவான், மத்தா யதீக்குமுல் அதாபு வேதனை உங்களிடத்தில் வருவது எப்பொழுது என்பதை அவன் அறிவானே, அப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். யாரு? அல்லாஹு. அப்ப அல்லாஹ்க்குத்தான் தெரியும் உங்களுக்கு எப்ப வேதனை வரும் அப்படின்னு என்பதை நமக்கு இங்க சொல்லித்தராங்க. அடுத்து பாருங்க, உபல்லிகுக்கும் மா உர்சில்து பிஹி, அதாவது இலைக்கும் உங்கள் பக்கம், உங்கள் பக்கம்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன் கூட்டத்தார்களை முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க, முன்னிலையில வச்சு, உங்கள் பக்கம் எதை கொண்டு நான் அனுப்பப்பட்டேனோ அந்த ஒன்றை உங்களுக்கு நான் எத்தி வைக்கிறேன். வலாக்கின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், என்றாலும் நான் உங்களை அறியாத ஒரு கூட்டமாகவே உங்களை நான் பார்க்கிறேன். ஏன் மடையர்கள் அறிவிலிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு ஏன் இங்க குறிப்பிடுறாங்கன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்திஜாலிகுமுல் அதாப வேதனையை நீங்கள் அவசரப்படுத்த தேடுவது கொண்டு, இந்த கும்முனா நீங்கள், அதாவது உங்களுடைய அவசரப்படுத்த தேடுதலின் மூலமாக, எதை அல் அதாப வேதனையை, இவ்வளவு அவசரப்படுறீங்க உங்க வேதனைய, அப்ப நீங்க தானே முட்டாள், அறிவிலிகள், மடையர்கள் அப்படிங்கிறாங்க இந்த தப்சீர்கள்ல. வேதனை வருதுன்னு ஒரு நபி சொல்றாரு, கொண்டு வாங்களே பார்ப்போம்னா வேதனையை அவசரப்படுத்தி தீவிரப்படுத்தி தேடுறாங்க. அதான் வேதனையை நீங்கள் அவசரப்படுத்தி தேடுவதன் மூலமாக நீங்கள் மடையர்களான சமூகமாகவே உங்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதிலை அல்லாஹ் இங்க குர்ஆன்ல பதிவு செய்யலாம். அப்ப இந்த ஆயத்தோடு இந்த செய்திகள் முடிவடையல. தொடர்ந்து இந்த கூட்டத்தை பற்றியும் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் தொடர்ந்து ஆயத்துகளில் வருது. நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த ஆயத்துகளுக்குண்டான பொருள், அதே போன்று மேலோட்டமான விளக்கம், தஃப்சீர் ஜலாலைனியில் வந்த விளக்கம், அதையும் தாண்டி சில தஃப்சீர்கள் ஹாஷியாக்கள் அந்த விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இனி அடுத்து வரக்கூடியதான பாடங்களில் இந்த 24வது ஆயத்தையும் அதை தொடர்ந்து வரக்கூடியதான செய்திகளையும் ஆயத்துகளையும் நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.